வணக்கம், வாழ்க வளமுடன். மணப்பாறையிலிருந்து மீனாட்சி பேசுகிறேன். இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால், உற்ற உறவாயினும் தர்மத்தின் வழி நிற்போம். சீதா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துக்கு ஒரு கருத்தை சொல்றார். இரு மாந்திரை என் சிந்தையில் தொடை கூறி ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறார். ராமரை அயோத்திக்கு ராஜா ஆக்க விரும்புகிறார். மனைவிக்கு 2 வரங்கள் கொடுக்கிறார். அதே சமயம் 2 வரங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று பரதன் நாட்டை ஆள்றதுக்கும், 2வது வரம் ராமரை வனவாசம் அனுப்புறது. விரும்பியபடி ராமரை ராஜா ஆக்க முடியவில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ராமரை வனவாசம் அனுப்புகிறார். சுமித்திரையும் அவங்க கட்டளைப்படி அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னபடி பலா அதிபலா மந்திரங்களை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கிட்டு ராமருக்கு தொண்டனாக போகிறார் லட்சுமணன். ஜடாய்ங்கிற பறவைக்கு உதவி செய்கிறார். அந்த நன்றி கடனுக்காக ஜடாய் ராமருக்கு உதவி செய்கிறாங்க. நன்றியை மறக்காம அந்த ஜடாய்க்கு நீர்க்கடன் செய்கிறார். ஒரு 14 வருஷம் வனவாசம் போக கட்டளை மீறாமல் பட்டாபிஷேகத்துக்கு லட்சுமணனை அனுப்பி வைக்கிறார். கிருஷ்ணர் ராவணன் செய்வது தப்பு என்று தெரிந்துட்டு ராமர் பக்கம் நிற்கிறார். அன்னை திருச்சடைக்கு பெரியப்பா, ஆனாலும் ராவணன் பக்கம் நிற்காம சீதா பக்கம் நிற்கிறாங்க. இல்லாமல் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு ராமர் இன்று போய் நாளைவான் ராவணன் சொல்லுகிறார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பெரியவர்களுக்கும் நடுவர்களுக்கும்